கிரேப்ஸ் மாதிரி இருக்கு. ஹலோ ஹாய் மக்களே, குட் மார்னிங். ஸோ நம்ம டே 2ல் இருக்கோம். டே 2ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலையில் வந்து எங்களை வந்து நேத்தி வீடியோவில் வந்து ஏலக்காய் காய வைக்கிற மிஷினில் வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ அதை வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு கால் பண்ணி கூப்பிட்ருக்காங்க. ஸோ எப்படி பாலிஷ் பண்ணுறாங்க நம்ம பார்த்துட்டு வரோம். அதாவது முன்னாடிலாம் வந்து ஏலக்காவை ஒரு வாரம் காய போட்டு அந்த மாதிரி தான் எடுப்பாங்க போல். இப்போ வித் டெக்னாலஜி கடன் சிங்கிள் நைட்லேயே ஏலக்காய் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு ஏலக்காய் தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஏலக்காவை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதையும் போய் பார்ப்போம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் வந்து நேத்திய மெனு கொடுத்துட்டாங்க. இடியாப்பம் கடலைக்கறி, அதையும் சாப்பிட்லாம். தேங்காய் போட்டிருக்காங்க. கடலைக்கறி மூடி. ஸோ நமக்கு வந்து ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறமா பைனாப்பிள் ஜாம், பட்டர். மகரன் ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டு. இடியாப்பம் வந்து நம்மளும் வீட்டில் செய்வோம். ஆனால் இந்த அளவுக்கு சாஃப்டாக வராது. பிரெட் டோஸ்ட்டும் பண்ணி தராங்க. ನಾನು ತಗೊಂಡೆ கதவி எங்க போயிட்டு இருக்கோம்? நானே தாழ்ந்துகிட்டு இருக்கேன். மயிலாள் ஸ்டைலா உட்காந்துருக்கு. அகர ஃபஸ்ட்டு வந்து ஆன் த வேல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அது சூப்பரான ஒரு ஸ்பாட்டு அங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அவங்க நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதுதான் அந்த ஸ்பாட். ஸோ நம்ம இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். நகரன் பாருங்க, அவர் இப்போல்லாம் ஃபுல்லாக கண்ணாடி போட்டு தான் ஃபோட்டோ எடுக்கிறாரு. செம சில்லுன்னு இருக்கு. அப்பா கண்ணாடி அம்மா வச்சிருக்கேன். அம்மா தரேன் அப்பாவுக்கு. ஓகே. இங்கே வந்து ஒரு டெம்பிள் இருக்காமா. இங்கே இருக்கிறவங்க சாமி கும்பிட்றதுக்காக கட்டியிருக்காங்க அப்படி சொன்னாங்க. சரி, அடுத்து நம்ம ஏலக்காய் பறிக்க போகிறோம். போலாம். Okay. ஒரு செம்பருத்தி தான். ஸோ இப்போ வந்து ஒரு காட்டேஜுக்கு வந்துருக்கோம். இங்கேயும் முன்னாடி கெஸ்ட்லாம் ஸ்டே பண்ணுவாங்க போல. நல்ல மேலே தனியாக இருக்கு. முன்னாடியிலேருந்தே இருக்கும் போல. நல்ல ஹைட்டில் வந்துருக்கோம்.
நல்ல பெருசாக வந்திருக்கு. ஃபுல்லாகவே செம்பருத்தி. ஊதுவோமா? நான் இவ்வளோ நேரம் இது என்ன செடின்னு யோசிச்சுட்டே வந்தோம். கடைசி பார்த்தா இதுதான் ஏலக்கான்ட்டாங்க. ஓ ஆமாம், டோருக்கு ஏலக்காய். ഇതാണ് ഇതിലെ പൂ ഉണ്ടായിട്ട് അതെല്ലാം താപിടിച്ച് വയ്ക്കുന്നത്. ഓരോ കായ എടുക്കുമ്പോഴത്തേക്കുള്ള കായ அடியிலிருந்து தான் காய் எடுப்பாங்களாம். അടി മാത്രം ഇതെല്ലാം ഇപ്പോൾ തീർന്നാണ്. ഇപ്പോൾ എടുക്കുന്നത് നമുക്ക് അവിടെ വെച്ച് കാണാം. ശരി. ലേഡീസ് മാത്രമാണ് ഇത് എടുക്കുന്നത്. അവിടെ പോകുന്നുണ്ട്. ഇത് പഴുത്തു പോയി. ഇത്ര ഇതിന് മുമ്പായിട്ട് എടുക്കണം. പച്ച കളർ വേണം എന്ന വിളഞ്ഞായിരുന്നു. ഇത് ഒരു വിളഞ്ഞാണ്. നമ്മൾ എടുത്തിട്ട് അവിടെ ചിലപ്പോൾ കാണാം. ஊதி நல்லா அம்மா ஊதுற கை வைக்க கூடாது. அம்மா ஊதி காட்டுறேன் பாரு. ஊதம்மா பூ சொல்லு வாயில ஐயோ. ஓகே, அடுத்த பிளேஸ் கிளம்பியாச்சு. அப்பையிலேருந்து ஏலக்காய் போட்டு போகிறேன் சொல்லிட்டு இருக்கேன். ஃபைனலாக நம்ம வந்து என்னடா அப்படி கிளம்பிட்டீங்க? மேல ஏதோ இருக்குன்னு சொல்லுங்க. தண்ணி விட்டுருக்காங்களாம்மா. தண்ணி பாஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக ஏலக்காய். ഒരു അരമണിക്കൂർ ചിലപ്പോൾ അത് ഇതിനകത്ത് ഒരു 50 ഇരിക്കുന്നത് അതനുസരിച്ച് നാളെ தண்ணி தண்ணி தண்ணி. எங்கேயோ வாத்து இருக்குங்கிறாங்க. எங்க இருக்கு? நல்ல மிளகு 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 பெப்பர். ஃபாஸ்டா போகுது பாரு. ஃபைனலாக நம்ம ஏலக்காய் பறிக்க போகிறோம். போயிடுவோமா? எனக்கு நான் திறக்கிறது. ஃபுல்லாக ஏலக்காய் இஸ் வெல்கமிங் அஸ். சார் புரியுங்க சார், அப்போ தான் செஞ்சு குடிங்க. இப்போயே முடியலங்க, இன்னும் நடக்கணுன்றாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா அப்பப்போ என்னையே திரும்பி பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா நான் எவ்வளோ பெரிய பேஷண்ட்டுன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க முன்னாடி போயிட்டாங்க, நாங்கள் பின்னாடி நடந்துகிட்டே இருக்கோம். வெயிலே தெரியல, அவ்வளோ தூரத்துக்கு ஏலக்காய் செடி மறைச்சிருக்கு. ஏலக்காய் செடி காற்றுப்பட்டு வீணாயிடக்கூடாதுன்னு தான் நிறைய செம்பருத்தி வைக்கிறாங்களாமா. அப்படி ஆமாம், என்ன பண்ணக்கூடாது, காற்றுல சரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு செம்பருத்தி நல்லா டென்ஸாக இருக்கும், காற்றெல்லாம் கட் பண்ணணும்னு சொல்லி வச்சுருக்காங்க. எங்கள் கூட வந்த சீட்டா சொல்லிட்டே இருந்தாங்க. இங்கே வேலை பார்க்குறவங்க உட்காந்துருக்காங்க போல்.
ஏலக்காய் கிரேப்ஸ் மாதிரி இருக்கு. பெரிய மரத்துல அடியில காய். കുറച്ചുകൂടെ കായുള്ളതാണ് അവിടെ നിന്ന് ஸோ வந்து நம்ம ஏலக்காவை பிக் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்க்காரங்க, அதாவது தமிழ் என்னெல்லாம் வேலைக்கு இருக்காங்க. ஸோ திருவண்ணாமலை அதுதான். ஸோ எல்லாத்தையும் பேசிட்டு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிவிட்டு ஏலக்காய் பறித்து கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வேறு எனக்கு இந்த வண்டியில் போனோம். ஸோ லன்ச் டைம் ஆகிடுச்சு. அக்கறை நல்லா தூங்கி எந்திரிச்சாட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ குளிர்னு உங்களுக்கு லைட்டாக காட்டுறேன். ஸோ இது வந்து நாங்கள் கொண்டு வந்த தேங்காய் எண்ணெய். நாங்கள் இது வந்து வெயிலில் உருக்கிறதுக்காக வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்குது. ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவோட என்ன சாப்பாடு, ஃபிஷ், அதாவது சதியா டைப் கேரளா மீல்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டுருக்கோம். வெயில் நல்லா இருக்குல்ல, அப்படி தானே சொல்கிற மாதிரி இருக்குது. வெயில் செம்மையாக இருக்குது. சரி நம்ம போய் பார்ப்போம். சாதம், மோர் குழம்பு. இது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. உட்காரலாம் சேரில் உட்காரலாமா? எந்த சேரில் உட்காருறீங்க? அந்த சேரா? என்ன வேணும்? அம்மம் வேணுமா? சரி. உருளைக்கிழங்கு அகரனுக்கு. நமக்கு வந்து துவையல், சம்மந்தி, கேரட் பீன்ஸ் தோரம், உருளைக்கிழங்கு பொரியல், வெஜிடபிள் சாலட், ரசம், மோர் குழம்பு, சாம்பார், மீனி, சாதம், அப்பளம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி நம்ம சாப்பிடுவோமா? கேள்வியே இல்லையா? கேரமல் புடிங். தேங்க்யூ. இப்போ நானும் கோகுல் பிரசாதும் பார்த்தீங்கன்னா தெருப்பூருக்கு வந்திருக்கோம். அப்படின்னு இல்லை, பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில எசென்ஷியல்ஸ் எல்லாம் வாங்க வந்திருக்கோம். ஸோ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புளியன் மலா. ஓகே, பேக்கரி பூட்டி இருக்கே. 7up, அதாவது நைட்டு சாப்பாடுக்கு இப்போ ரெடியாக வந்திருக்கேன். ஓகே, இட்ஸ் எ பேக்கரி. கண்டுபிடித்து விட்டோம். சரி நம்ம பேர் அதை ஆட்டே போடுவோம். பஃப்ஸ்லாம் இருக்கு மாப்பிள்ள. தேன், மலை தேன். இதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு மாப்பிள்ள. கை பிடிச்சிக்கோ. அம்மா கையா? கேடும். ஓ, அதை ஆன் பண்ணுமா? ஆன் பண்ணியாச்சு.